Hi friends, welcome to K2V YouTube channel. இன்னைக்கு நாம சிம்பிளாவும் ஈஸியாவும் சிக்கன் பிரியாணி குக்கர்லயே எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம K2V YouTube சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். சிக்கன் பிரியாணிக்கு நான் 1 கப் அளவுக்கு சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இது ஊறுற சமயத்தில் நம்ம பிரியாணிக்கு தேவையான பேஸ்ட்டை ரெடி பண்ணிடலாம். 1 கப் ரைஸுக்கு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 8 பல்லு பூண்டு, 4 சின்ன வெங்காயம், ஒரு பிட் இஞ்சி, இதோட 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த மிளகாய் அவ்வளோவா காரமாக இருக்காது, அதனால் நான் 3 மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்போல் நீங்கள் மிளகாயை சேர்த்திக்கங்க. இதோட 4 கிராம்பு, ஒரு பிட்டு பட்டை, ஒரு ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா கழுவி எடுத்த ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தலையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது பிரியாணிக்கான தாளிப்பை பார்க்கலாம். குக்கர் நல்லா சூடானதும் 10 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் தேவைப்படும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். அடுத்ததாக 1 கப் சீரக சம்பா ரைஸ்க்கு நான் 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை எண்ணெயில் போட்டதும் ஒரு லிட் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சிடலாம். சிக்கன் போட்டதுமே கிளறி விட்டால் சிக்கன் உடஞ்சி போகும். அதனால் இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் லிட்டு போட்டு மூடி வச்சு ஓப்பன் பண்ணால் சிக்கன் குக்கரில் ஒட்டாமல் தானாக அதுவே வந்துடும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த கரம் மசாலாவை வீட்டிலையே எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்ற வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நாம் அரைச்சி வச்ச பிரியாணி பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போது சிக்கன்லேருந்து வந்த தண்ணியே சிக்கன் வேகறதுக்கு போதுமானதாக இருக்கும். அதனால் நான் அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தண்ணி இந்த அளவுக்கு இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது குக்கரில் ஒரு விசில் விட்டாச்சு. கேஸ் ரிலீஸ் ஆயிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்த சீரக சம்பா ரைஸை இதோட ஆட் பண்ணிடலாம். அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்திக்கலாம். வீட்டிலையே எப்படி கீயும் பட்டரும் பண்ணுறதுன்றதுக்கான வீடியோ ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது பிரியாணியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வத்துறா வரைக்கும் நல்லா கிளறி விடணும். அடுத்ததாக நம்ம ஊற்றின எண்ணெயில் சீரக சம்பா ரைஸ் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் அதை கிளறி விடணும். ஒரு 3 மினிட்ஸ் கிளறி விட்டால் போதும், நல்லா ரோஸ்ட் ஆயிரும். இப்போது சீரக சம்பா ரைஸ் நம்ம ஊற்றின எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆயிருச்சு. அடுத்ததாக 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸி ஜாரை கழுவி எடுத்த தண்ணியவே யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு. அடுத்ததாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சுகர் பிரியாணியோட டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போது குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்தால் நம்ம குக்கர் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த சிக்கன் பிரியாணி ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிக்கன் பிரியாணி எப்படி வந்ததுன்னு கீழே இருக்கிற கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.